கருணை கடலேவா கனிந்த தயாவரவா சுருதி மறையோர்க்கு சுடரொளியேவா கருணை கடலேவா கனிந்த தயாவரவா சுருதி மறையோர்க்கு சுடரொளியேவா இன்னாடுவே இயேசுநாதா எங்கள் பாவம் போக்க இன்னும் ஏனின்னும் வர தாமதம் கருணை கடலேவா கனிந்த தயாவரவா சுருதி மறையோர்க்கு சுடரொளியேவா பூபதியா தாவீதின் பூங்கோடி பூவதி புல்வோலை நல்லூராக்க கருணை கடலேவா கனிந்த தயாவரவா சுருதி மறையோர்க்கு சுடரொளியேவா தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் ஒன்றிப்பும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, திருவருகை காலத்தின் 2ஆம் ஞாயிறு வாரத்தில் நாங்கள் காலடி எடுத்து வைக்கின்றோம். ஆண்டவருடைய வருகைக்காக எதிர்பார்க்கும் இந்த காத்திருக்கும் காலத்திலே விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் எதிர்நோக்கோடும் நாங்கள் இறைவனுடைய வருகைக்காக காத்திருக்கின்றோம். எங்களுடைய பாவங்களை நீக்குவதற்கு இறைவன் வருகின்ற ஒவ்வொரு வருகையையும் நாங்கள் உணர்ந்து ஏற்றுக்கொள்ளவும், அந்த பாவங்களுக்கு விடுதலை பெற்றுக் கொடுக்க இறை மகனுக்கு அனுமதி கொடுக்கவும் எங்கள் உள்ளங்களை தயார் செய்ய வேண்டுமென்று இந்த திருப்பலியிலே ஜெபித்து மன்றாடுவோம். இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுக்க நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை நினைத்து ஆண்டவர் முன்னிலையில் மன்னிப்பு கேட்டு தியானிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன்.
எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து முடிவில்லாத முழுமையான மீட்பின் பாதைக்கு நம்மை அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஜெபிப்போமாக. எல்லாம் வல்லவரும் இரக்கம் உள்ளவருமான இறைவா, உம் திருமகனை எதிர்கொள்ள விரைந்து செல்வோரை உலகம் சார்ந்த செயல்கள் எதுவும் தடை செய்யாதிருப்பதாக. விண்ணக ஞானத்தின் படிப்பினையையோ எங்களை அவருடன் தோழமை கொள்ளச் செய்வதாக. விண்ணக ஞானத்தின் படிப்பினைகள் எங்களை எங்கள் ஆண்டவரோடு தோழமை கொண்டு வாழச் செய்வதாக. உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக தந்தையே உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இறைவாக்கினர் பாருக்கு நூலிலிருந்து. எருசலேமே, உன் துன்ப துயரத்தின் ஆடைகளை களைந்துவிடு. கடவுள் உனக்கு அருளும் மாட்சியின் பேரழகை என்றென்றும் ஆடையாக அணிந்து கொள். கடவுளிடம் இருந்து வரும் நீதியை ஆடையாக புனைந்து கொள். என்றும் உள்ளவரின் மாட்சியை மணிமுடியாக உன் தலை மீது சூடிக்கொள். கடவுள் வானத்தின் கீழுள்ள எல்லா நாடுகளுக்கும் உன் பேரொளியை காட்டுவார். நீதியில் ஊன்றிய அமைதி, இளைப்பாற்றில் ஒளிரும் மாட்சி எனும் பெயர்களால் கடவுள் உன்னை என்றென்றும் அழைப்பார். எருசலேமே, எழுந்திரு, உயர்ந்த இடத்தில் எழுந்து நில். கீழ்த்திசையை நோக்கு. கீழ்த்திசை முதல் மேற்றிசை வரை உள்ள எல்லா நாடுகளில் இருந்தும் உன் மக்கள் தூயவரின் சொல்லால் ஒன்று சேர்க்கப்பட்டு கடவுள் தங்களை நினைவு கூர்ந்ததற்காக மகிழ்வதை பார். பகைவர்கள் கடத்திச் சென்ற உன் மக்கள் உன்னை விட்டு பிரிந்து சென்ற பொழுது நடந்து சென்றார்கள். ஆனால் கடவுள் அவர்களை உன்னிடம் திரும்ப அழைத்து வரும் பொழுது அரியணையில் வீற்றிருக்கும் மன்னர் போல் உயர்மிகு மாட்சியுடன் அழைத்து வரப்படுவார்கள். கடவுளின் மாட்சியில் இஸ்ராயேல் பாதுகாப்புடன் நடந்து வரும் பொருட்டு உயர் மலைகள் என்றென்றும் உள்ள குன்றுகள் எல்லாம் தாழவும் பள்ளத்தாக்குகள் நிரம்பவும் இவ்வாறு நிலம் முழுவதும் சமமாகவும் கடவுள் கட்டளையிட்டுள்ளார். மேலும் காடுகளும் நறுமணம் வீசும் மரங்கள் அனைத்தும் கடவுளின் கட்டளையால் இஸ்ரவேலுக்கு நிழல் கொடுத்தன. கடவுள் தம் மாட்சியின் ஒளியில் மகிழ்ச்சியோடும் தம்மிடமிருந்து வெளிப்படும் இரக்கத்தோடும் நீதியோடும் இஸ்ரவேலை அழைத்து வருவார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
பதிலுரை பாடல். உங்கள் பதில். ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல்கள் புரிந்துள்ளார். ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல்கள் புரிந்துள்ளார். ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல்கள் புரிந்துள்ளார். சீயோனின் அடிமை நிலையை ஆண்டவர் மாற்றின போது நாம் ஏதோ கனவு கண்டவர் போல் இருந்தோம். அப்போது நமது முகத்தில் மகிழ்ச்சி காணப்பட்டது. நாவில் களிப்பாரவாரம் எழுந்தது. ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல்கள் புரிந்துள்ளார். ஆண்டவர் அவர்களுக்கு மாபெரும் செயல் புரிந்தார் என்று பிறனத்தார் தங்களுக்குள் பேசிக்கொண்டனர். ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல் புரிந்துள்ளார். அதனால் நாம் பெருமகிழ்ச்சி யுறுகின்றோம். ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல்கள் புரிந்துள்ளார். ஆண்டவரே தென்னாட்டின் வறண்ட ஓடையை நீரோடையாக வான்மழை மாற்றுவது போல எங்கள் அடிமை நிலையை மாற்றியருளும். கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல்கள் புரிந்துள்ளார். விதையெடுத்து செல்லும் போது அழுகையோடு செல்கின்றார்கள். அரிகளை சுமந்து வரும்போது அக்களிப்போடு வருவார்கள். ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல்கள் புரிந்துள்ளார். திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து. சகோதரர் சகோதரிகளே, உங்கள் அனைவருக்காகவும் எப்பொழுதும் மகிழ்ச்சியோடு மன்றாடி வருகின்றேன். ஏனெனில் தொடக்கம் முதல் இன்று வரை நீங்கள் நற்செய்தி பணியில் என்னோடு பங்கேற்று வருகின்றீர்கள். உங்களுள் இத்தகைய நற்செயலை தொடங்கியவர் கிறிஸ்து இயேசுவின் நாள் வரை அதை நிறைவுறச் செய்வார் என உறுதியாய் நம்புகின்றேன். கிறிஸ்து இயேசு கொண்டிருந்த அதே பரிவுள்ளத்தோடு உங்கள் மீது எத்துணை ஏக்கமாய் இருக்கின்றேன் என்பதற்கு கடவுளே சாட்சி. மேலும் நீங்கள் அறிவிலும் அனைத்தையும் உய்த்துணரும் பண்பிலும் மென்மேலும் வளர்ந்து அன்பால் நிறைந்து சிறந்தவற்றையே ஏற்று செயல்படுமாறு இறைவனை வேண்டுகின்றேன். கடவுளின் மாட்சிக்காகவும் புகழ்ச்சிக்காகவும் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் நீதியின் செயல்களால் நிரப்பப் பெற்று கிறிஸ்துவின் நாளுக்கென்று குற்றமற்றவர்களாக நேர்மையோடு வாழ்ந்து வர வேண்டுமென்றே இவ்வாறு செய்கின்றேன். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஆயத்தமாக்குங்கள், அவருக்காக பாதையை செம்மையாக்குங்கள். மனிதர் அனைவரும் கடவுள் அருளும் மீட்பை காண்பர். Hallelujah, 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியில் இருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 3, வசனங்கள் 1 தொடக்கம் 6 வரை. டிபேரியு சீசர் என்ற மன்னன் ஆட்சி செய்து வந்த 15ஆம் ஆண்டிலே போந்தியு பிலாத்து யூதேயாவின் ஆளுநராக இருந்தான். ஏரோது கலிலேய பகுதிக்கும் அவன் சகோதரனாகிய பிலிப்பு இட்டுரேயா ட்ரகோனித் பகுதிகளுக்கும் லிசானியா அபிலேன் பகுதிக்கும் குறுநில மன்னர்களாக இருந்தார்கள். அன்னாவும் கயஃபாவும் தலைமை குருக்களாய் இருந்தார்கள். அக்காலத்தில் செக்கரியாவின் மகன் யோவான் பாலை நிலத்திலே வாழ்ந்து வந்தார். அவர் கடவுளின் வாக்கை பெற்றிருந்தார். பாவ மன்னிப்படைய மனம் மாறி திருமுழுக்கு பெறுங்கள் என்று யோர்தான் ஆற்றை அடுத்துள்ள பகுதிகள் அனைத்துக்கும் சென்று அவர் பறைசாற்றி வந்தார். இதை பற்றி இறைவாக்கினர் எசாயாவின் உரைகள் அடங்கிய நூலிலே பின்வருமாறு எழுதப்பட்டுள்ளது. பாலை நிலத்தில் கூக்குரல் ஒன்று முழங்குகின்றது. ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள், அவருக்காக பாதையை செம்மையாக்குங்கள். பள்ளத்தாக்குகள் எல்லாம் நிரப்பப்படட்டும், மலை குன்று யாவும் தாழ்த்தப்படட்டும், கோணலானவை நேராக்கப்படட்டும், கரடு முரடானவை சமதளமாக்கப்படட்டும். மனிதர் அனைவரும் கடவுள் அருளும் மீட்பை காண்பர். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, திருவருகை காலத்தின் 2ஆம் ஞாயிறு என்று வழமை போல் நாங்கள் இந்த திருவருகை காலத்தின் காத்திருக்கும் காலமாக பார்க்கின்றோம். எதிர்நோக்கோடு, நம்பிக்கையோடு, விசுவாசத்தோடும் நாங்கள் காத்திருக்கும் காலம் இது. இந்த காலத்திலே நாங்கள் எங்கள் அன்றாட வாழ்க்கையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையை எவ்விதமாக எதிர்நோக்கி காத்திருக்கின்றோம் என்பதை பற்றியும் தியானிக்கலாம். ஒரு வகையிலே திருவருகை காலத்திலே நாங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மறுவருகையை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த வகையிலே திருவருகை காலம் ஆண்டவர் மெஸ்ஸியா ஆண்டவரின் மறுவருகை காலமாக தியானிக்கப்படுகின்றது. இந்த மறுவருகை எப்பொழுது ஏற்படும் என்பதை குறித்து ஆண்டவர் விண்ணகம் சென்ற, விண்ணேற்பு அடைந்து சென்ற காலத்திலிருந்தே யோசிக்கப்பட்டு, தியானிக்கப்பட்டு, பேசப்பட்டு வந்தது. ஆனாலும் தொடர்ந்து அவர்கள் எதிர்பார்ப்புகள் அவர்களுடைய எதிர்பார்ப்பின்படி ஈடேற இல்லை என்று சொல்லலாம். அதாவது ஆண்டவர் மீண்டும் அவர்கள் எதிர்பார்த்தது போல மனுமகன் மேகங்களின் நடுவிலே வருவார் என்று அவர்கள் எதிர்பார்த்தது போல் மனுமகன் வந்ததாக தெரியவில்லை. ஆனாலும் கூட அவர்கள் அறியாத வகையிலே கூட மனுமகன்
ஒவ்வொருவரின் வாழ்க்கைக்குள்ளும் வந்து கொண்டுதான் இருக்கின்றார். அந்த வருகையைத்தான் நீங்களும் நானும் அன்புக்குரியவர்களே இன்று தியானிக்கின்றோம். நம் வாழ்க்கையின் ஒவ்வொரு அனுபவத்திலும் நம் ஆண்டவர் எப்படியாக வருகின்றார்? இட்ஸ் அ சைக்ளிக் ப்ராசஸ் என்று சொல்கிறோம். சுழற்சி வடிவத்திலான ஒரு நிகழ்வு, ஒரு தொடர்ச்சியான நிகழ்வு. இதனை பல மனிதர்கள் பல மதங்களிலே, பல தத்துவங்களிலே இதை பார்க்கின்றோம். கன்ஃபியூஷனிசம், பௌத்த மதம், இது போன்ற மதங்களில் கூட இந்த கருத்தை, வாழ்க்கை என்பது ஒரு சுழல் சக்கரம், அங்கே மேடு வரும்போது பள்ளம் வருகின்றது, பள்ளம் வரும்போது மேடு வருகின்றது. இந்த ஒரு யதார்த்தத்திலே தான் மனித வாழ்க்கையின் அமைப்பு அமைந்திருக்கின்றது. மனித வாழ்க்கையின் கண்ணோட்டம் இப்படித்தான் அறிஞர்களால் உணரப்பட்டது. இன்றும் கூட நாங்கள் பார்க்கின்றோம், நம் ஆண்டவராகிய இயேசு எப்பொழுதுமே அதைத்தான் நமக்கு கற்றுக் கொடுத்து வருகின்றார். பழைய ஏற்பாட்டிலே கூட அதனை நாங்கள் பார்க்கின்றோம். அதாவது மேடு வருகின்ற போது, மக்கள் கலங்கி கொண்டிருக்கின்ற போது கலக்கம் அடைய வேண்டாம், எப்பொழுதும் நீங்கள் நம்பிக்கையோடு இருங்கள், ஏனென்றால் உங்களுக்கு நன்மைகள் நடைபெறும் என்று நாங்கள் இன்றைய முதலாவது வாசகத்திலே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. முதலாவது வாசகத்திலே நாங்கள் பார்க்கின்றோம், பாருக் என்ற இறைவாக்கினருடைய நூலிலே இருந்து நாங்கள் வாசிக்கின்ற அந்த வாசகத்திலே கலக்கமடைய வேண்டாம், மனத்திடம் கொண்டிருங்கள், நம்பிக்கையோடு இருங்கள் என்று கூறப்படுகின்றது. விசேஷமாக ஜெருசலேம் மக்களுக்கு அவர் கூறுகின்றார், ஜெருசலேமே, துன்ப துயரத்தின் ஆடைகளை நீ களைந்து விடு, கடவுள் உனக்கு அருளும் மாட்சிமையின் பேரழகை என்றென்றும் ஆடையாக அணிந்து கொள் என்று. இது பாருக்குடைய காலத்தில் மாத்திரமல்ல. பாருக் என்றவர் இறைவாக்கினர் எரேமியாவின் ஒரு அசிஸ்டண்டாக, ஒரு துணையாளராக இருந்தவர். ஆகவே இறைவாக்கினர் எரேமியாவை பற்றி நீங்கள் கற்றறிந்திருப்பீர்கள் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. இறைவனுடைய துன்ப துயரத்தை, இறைவன் கொடுத்த துன்ப துயரத்தை அளவில்லாமல் அனுபவித்த ஒரு இறைவாக்கினர். இறைவனை வைத்திருக்கின்றார், திட்டியிருக்கின்றார், ஏன் என்னை படைத்தாய் என்றெல்லாம் கேட்டிருக்கின்றார், என்னுடைய பிறப்பை நான் துவேஷிக்கின்றேன் என்றெல்லாம் கூறிய ஒரு இறைவாக்கினர். ஆனால் இறைவனுடைய அன்பை மிக மிக அதிகமாக ஆழமாக அனுபவித்த ஒரு இறைவாக்கினர். இந்த இறைவாக்கு பண்பு நம் ஒவ்வொருவருக்கும் ஏற்படுகின்றது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் எந்த அளவுக்கு இறைவனோடு நாங்கள் ஒன்று கலந்து வாழுகின்றோமோ அந்த அளவுக்கு இறைவனை நாங்கள் கோபிக்கின்ற அளவுக்கு கூட இறைவன் எங்களை துன்பங்களுக்குள், துயரங்களுக்குள், சவால்களுக்குள் விடுகின்றார். சொல்லப்போனால் ஆண்டவராகிய இயேசு கூட சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கின்ற போது எலோய் எலோய் லாமா சபக்தானி என்று, தந்தையே தந்தையே ஏன் என்னை கைவிட்டீர் என்று கேட்கும் அளவுக்கு மகனையே சோதிக்கின்ற கடவுள் நம்மை விட்டு வைப்பாரா? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, துன்பங்களை இறைவன் நமக்கு கொடுப்பது, சவால்களை நமக்கு கொடுப்பது நாங்கள் சவால்களிலே சாக வேண்டும் என்பதற்காக அல்ல, அதன் மூலமாக மீட்பை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக. நம்முடைய கடவுள் நமக்கு சவால்களை கொடுக்கின்ற துன்பத்தின் கடவுளோ, சவால்களின் கடவுளோ, தண்டனையின் கடவுளோ அல்ல, மீட்பின் கடவுள். ஆகவேதான் தலை நிமிர்ந்து நில்லுங்கள், மீட்பு அண்மையில் உள்ளது என்று நாங்கள் பார்க்கின்றோம். இந்த விடயத்தை தான் இன்று நாங்கள் இன்றைய பதிலுரை பாடலிலே பார்க்கின்றோம். இந்த பதிலுரை பாடலின் பழைய வாசகங்களில் நாங்கள் பார்க்கின்ற போது இன்று நாங்கள் பதிலுரையாக வந்திருப்பது ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல்கள் பல புரிந்துள்ளார் என்று நாங்கள் தியானிக்கின்றோம். ஆனால் ஆரம்பத்திலே முன்பெல்லாம் இருந்தது, அங்கே பதிலுரையாக வந்தது கண்ணீரோடு விதைப்பவர்கள் மகிழ்ச்சியோடு அறுவடை செய்வார்கள் என்று. அதுதான் வாழ்க்கையின் தத்துவமாக அமைகின்றது. கண்ணீரோடு விதைப்பவர்கள் மகிழ்ச்சியோடு அறுவடை செய்வார்கள். விதை எடுத்து செல்லும் போது அழுகையோடு செல்கின்றார்கள், கஷ்டத்தோடு துன்பத்தோடு சவால்கள் நிறைந்த வாழ்க்கையை எடுத்து செல்கின்றார்கள். ஆனால் எதற்காக அந்த சவால்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது? அரிகளை சுமந்து வருவதற்கு. அவர்கள் விதைத்த, கண்ணீரோடு விதைத்த, கஷ்டங்களோடு விதைத்த விதைகள் அது அறுவடை காலம் வருகின்ற போது அவர்கள் தொடர்ந்து கஷ்டங்களை அனுபவிப்பதில்லை. ஆகவே அறுவடை காலம் வர வேண்டும், அறுவடை காலத்தை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காகவே கண்ணீரை கடவுள் மக்களுக்கு கொடுக்கின்றார்.
ஆகவே நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் கண்ணீரை நாங்கள் அனுபவிக்கின்ற போது அதன் மூலமாக கடவுளுடைய மீட்பு அண்மையிலே இருக்கின்றது என்பதை நாங்கள் மறந்துவிடாமல் அதனை பெற்றுக்கொள்ள தவறக்கூடாது. ஆகவே நாங்கள் இறைவன் நமக்கு கொடுத்திருக்கின்ற அந்த சுழற்சியை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவேதான் இன்றைய முதலாவது வாசகத்திலே கூட பாரூக்கு இறைவாக்கினர் தன்னுடைய வாழ்க்கையிலே கூட அவருடைய தலைவனாக இருந்த இறைவாக்கினர் ஜெரேமியாவோடு சேர்ந்து அனுபவித்த துன்பங்கள், துயரங்கள் எல்லாவற்றுக்கும் சாட்சியாக அவர் சொல்கின்றார், நானும் அனுபவித்திருக்கின்றேன் கடவுளுடைய கஷ்டங்களை, கடவுள் கொடுக்கும் கஷ்டங்களை. ஆனால் அந்த கஷ்டங்களை காரணத்தோடு தான் கடவுள் கொடுத்தார் என்பதை உங்களுக்கு அறிவிக்கின்றேன். ஆகவே ஜெருசலேமே, முழு மக்களுக்கும் நான் சொல்லுகின்றேன், துன்ப துயரத்தின் ஆடைகளை களைந்து விடுங்கள், கடவுள் அருளும் மாட்சிமையின் பேரழகை என்றும் ஆடையாக அணிந்து கொள்ளுங்கள். ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நமக்கு என்று ஒரு அடையாளம் இருக்கின்றது. இறைவன் நமக்கு கொடுத்திருக்கின்ற அந்த பேரழகுள்ள அடையாளம் என்னவென்றால் துன்ப துயரம் என்ற ஆடைகள் அல்ல, மாட்சிமையுள்ள மீட்பு என்பது. இறைவனுடைய மாட்சிமையுள்ள மீட்பின் வடிவங்களாகவே நாங்கள் படைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆகவே எங்கள் வாழ்க்கையின் சமநிலை என்று பார்க்கின்ற போது மீட்புக்கு உரியவர்கள், சாபத்துக்கு உரியவர்கள் அல்ல, மீட்புக்கு உரியவர்கள். ஆகவே நாங்கள் துன்ப துயரம் என்பது எங்களுக்கு தற்காலிகமாக வருவதுதான். அடிப்படையில் நாங்கள் இறைவனுடைய மீட்புக்காகவே படைக்கப்பட்டிருக்கின்றோம். எனவேதான் இன்றைய நற்செய்தியிலே நாங்கள் என்னை பார்க்கின்றோம் என்றால், பாலைவனத்திலே ஒருவன் கூக்குரல் முழங்குகின்றது. இது இறைவாக்கினர் எசையாவுடைய ஒரு குரல், அதாவது அவருடைய ஒரு அருள் வாக்கு, அவர் கூறிய அருள் வாக்கு. அவரும் கூட இறைவாக்கினராக கடவுளுடைய கஷ்டங்களை அனுபவித்தவர், கடவுள் கொடுத்த கஷ்டங்களை அனுபவித்தவர். ஆகவே அவருடைய பணியை அவர் சொல்லுகின்றார். மக்களுடைய வாழ்க்கையிலே மீட்பை கொண்டு வருவதுதான் இறைவனுடைய பணியாக இருந்தது, இருக்கின்றது, இருக்கப் போகின்றது. ஆகவே மக்களுடைய வாழ்க்கையிலே சமநிலை ஒன்று ஏற்பட வேண்டும். அதுதான் மீட்பை பெறுவதற்கு வழி. மீட்பை இறைவன் கொடுத்து தான் இருக்கின்றார். மீட்பின் வழியிலே மனிதர்களை வழிநடத்தி செல்லத்தான் செய்கின்றார். ஆனால் மனிதர்கள் அதனை பெற்றுக்கொள்ள தவறுகின்ற போது, அதனை உணர்ந்து கொள்ள தவறுகின்ற போது, அவர்கள் வழி தவறி தடம் மாறி தடம் புரண்டு அவர்கள் பயணிக்கின்ற போது இறைவனுடைய மீட்பை அவர்கள் பெற்றுக்கொள்ள தாமதமாகின்றது. அதே நேரத்திலே இறைவன் மக்களை மீட்பு என்னும் கயிறினால் கட்டி இழுத்து கொண்டு போகின்ற போது, அவர்கள் வேறு திசையிலே போகின்ற போது இறைவன் இழுத்து கொண்டு தான் இருக்கின்றார். அப்பொழுதுதான் மக்களுக்கு வலி, வேதனை, சோதனை ஏற்படுகின்றது. இறைவனுடைய திசையை அறிந்து கொண்டவர்கள், இறைவன் இந்த திசையிலே தான் என்னை இழுக்கின்றார் என்று அறிந்து கொள்கின்றவர்கள், அந்த கயிறு அவர்களுக்கு போட்டு இழுக்கப்படுகின்ற போது, இறைவனுடைய திசையின்படியே அவர்கள் வாழ்க்கையை செலுத்துகின்ற போது அவர்களுக்கு வலி தெரிவதில்லை. ஏனென்றால் இறைவனும் இழுக்கின்றார், இறைவன் இழுக்கின்ற திசையிலே இவர்கள் போகின்றார்கள். ஆக எங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வருகின்றது ஏனென்றால் இறைவன் மீட்பு என்னும் கயிறை எங்கள் கழுத்திலே போட்டு இழுக்கின்றார் என்று வைத்துக்கொள்வோம். ஆனால் அதனை உணராமல் நாங்கள் மீட்புக்கு எதிரான பாதையிலே நாங்கள் எங்கள் பயணத்தை மேற்கொள்கின்றோம். தன்னலம் நிறைந்த, ஊனிச்சைகள் நிறைந்த, உலக ரீதியான ஆசைகள், பேராசைகள் நிறைந்த பாதையிலே நாங்கள் வழி தவறி போகின்றோம். அப்பொழுது மீட்பு கயிறினால் எங்களை இழுக்கின்ற போது எங்களுக்கு கஷ்டமாக இருக்கும், முறுக்காக இருக்கும் வாழ்க்கை. இதுதான் எங்கள் வாழ்க்கையின் யதார்த்தமாக நான் பார்க்கின்றேன் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. ஆனால் ஆண்டவர் சொல்லுகின்றார், இந்த விடயத்தை தான் இறைவாக்கினர் மூலமாக நம் கடவுள் மக்களுக்கு அறிவிக்கின்றார். பாலை நிலத்திலே ஒருவனுடைய கூக்குரல் ஒலிக்கின்றது, ஆண்டவருக்காக வழியை ஆயத்தம் செய்யுங்கள். உங்கள் பாதை, வாழ்க்கை பாதையின் வழி இறைவனுடைய பாதையாக இருக்கட்டும். அவருக்காக செம்மை குன்றிய உங்கள் பாதையை மீண்டும் செம்மையாக்குங்கள். உங்கள் வாழ்க்கையில் இருக்கின்ற பள்ளத்தாக்குகள் எல்லாம் நிரப்பப்படட்டும். உங்கள் பாதைகளில், உங்கள் தெருக்களிலே இருக்கின்ற பள்ளத்தாக்குகளும் கூட என்று சொல்லலாம். ஆனால் விசேஷமாக உங்கள் வாழ்க்கையிலே, உங்கள் ஆன்மீக வாழ்க்கையிலே இருக்கின்ற பள்ளத்தாக்குகளை நினைத்து பாருங்கள். பாவம் நிறைந்த பள்ளத்தாக்குகள், இவையெல்லாம் நிரப்பப்பட வேண்டும். மலைகள், குன்றுகள், உங்களை அறியாமல் நீங்கள் ஏற்படுத்தி வைத்திருக்கின்றீர்களே உங்களுடைய அளவுக்கு அதிகமான அகங்காரமும் மமதையும், நான் என்னை விட்டால் வேறு யாரும் இல்லை என்று உங்களை மலையாக உயர்த்தி வைத்திருக்கின்றீர்களே, அந்த நிகழ்ச்சிகள் தகர்க்கப்படட்டும். நீங்கள் இறைவனுக்குரியவர்கள் என்று தாழ்ச்சியோடு வாழுங்கள். மலை குன்றுகள் தாழ்த்தப்படட்டும்.
உங்கள் வாழ்க்கையிலே கோணலாக இருக்கின்ற விடயங்கள் எல்லாம் நேராக்கப்படட்டும். கரடு முரடான உங்கள் உள்ளம் சமதளமாக்கப்படட்டும். இப்படியாக உங்கள் வாழ்க்கை பிறப்பிலிருந்து இறக்கும் வரை நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே சரியானவற்றை, சரியான பாதையை, செம்மையான பாதையை நீங்கள் தெரிவு செய்யாவிட்டாலும் இறைவன் உங்களுக்காக அந்த பாதையை தெரிவு செய்து தான் வைத்திருக்கின்றார். ஆகவே இறுதியிலே எப்படியாவது உங்களை அந்த பாதையை நோக்கி இழுத்து செல்லத்தான் செய்வார். ஏனென்றால் கயிறு போட்டாயிற்று. மீட்பு கயிறை உங்கள் கழுத்திலே இறைவன் போட்டுவிட்டார். இழுத்துத்தான் செல்லுவார். நீங்கள் அங்கெங்கும் திமிரிக் கொண்டிருக்கின்ற ஆடுகளாக இருந்தாலும், உங்களுக்கு அந்த நேரத்தில் வலி எடுத்தாலும், இறைவன் இறுதியிலே உங்களை தன்னுடைய மீட்பு பாதையிலே இழுத்துத்தான் செல்லுவார். ஆகவேதான் இங்கே நம் ஆண்டவராகிய இயேசு அதனை முன்குறித்து திட்டவட்டமாக தெளிவாக சொல்லுகின்றார். மனிதர் அனைவரும் கடவுள் அருளும் மீட்பினை காண்பார்கள். எல்லா மனிதர்களுக்கும் மீட்பு சொந்தமானது. ஆகவே அங்கே அவர்கள் மீட்பை காண மாட்டார்கள் என்று யாருக்கும் இல்லை. எல்லோரும் மீட்பை காண்பார்கள். நீங்களும் நானும் எப்பொழுதும் எங்கள் வாழ்க்கையில் மீட்பை காண்போம். ஆனால் அதை துரிதமாக காண்போமா அல்லது தாமதமாக காண்போமா என்பது, நாங்கள் எவ்விதமான வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், எவர் பக்கத்திலே எங்களுடைய அவதானம் போய்கொண்டிருக்கின்றது, நன்மையான பக்கத்தில் எங்கள் அவதானம் இருக்கின்றதா, தீமையான பக்கத்தில் எங்கள் அவதானம் இருக்கின்றதா என்பதை குறித்து தான் இது அமைகின்றது. ஆகவே சிலருக்கு மீட்பு இலகுவாக கிடைக்கலாம், சிலருக்கு கிடைப்பதற்கு தாமதமாகலாம். ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உண்மைகளை உணர்ந்தவர்களாக, இறைவனுடைய வாழ்க்கை பாதையை புரிந்து கொண்டவர்களாக, இறைவனுடைய மீட்பு பணியை எங்கள் வாழ்க்கையிலே உணர்ந்து கொண்டவர்களாக, இறைவாக்கினர் எசாயா சொன்னது போல அதனையே பாலைவனத்தில் கூக்குரலாக ஸ்நாபக அருளப்பர் திருமுழுக்கு யோவான் கூறியதை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றவர்களாக, எங்கோ ஒரு பாலைவனத்தை பற்றி, எங்கேயோ இருக்கின்ற மலைகளை குன்றுகளை பற்றி அவர்கள் இறைவாக்குரைக்கின்றார்கள் என்று எண்ணாமல், எங்கள் உள்ளங்களுக்குள் இருக்கின்ற வாழ்க்கை நிலையை பற்றித்தான் அங்கே சொல்லுகின்றார்கள் என்று நாங்கள் சிந்திப்போம். எங்கள் வாழ்க்கை என்னும் பாலை நிலத்திலே நாங்கள் இறைவனுக்குரியதாக சமதளமாக ஆக்குவதற்கு இறைவனின் அருள் வரத்தை இந்த திருவருகை காலத்தில் கேட்டு மன்றாடுவோம். இறைவன் எங்கள் உள்ளங்களுக்குள் வந்து எங்களுக்கு மீட்பை தருகின்ற காலம் வெகு தொலைவில் இல்லை. அதை மென்மேலும் துரிதமாக்கிக் கொள்வதற்கு எங்கள் வாழ்க்கையை செம்மைப்படுத்துவோம், சீராக்குவோம். இறைவன் எங்களை வழிநடத்துவாராக. ஆமேன். எங்கள் விசுவாசத்தை அறிக்கையிடுவோமாக. ஒரே கடவுளை நம்புகின்றேன். விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே. கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளினின்று கடவுளாக, ஒளியினின்று ஒளியாக, உண்மை கடவுளினின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர் உண்டாக்கப்பட்டவர் அல்லர், தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னிமரியாவிடம் உடல் எடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக போந்திய பிலாத்துவின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவிராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் மாட்சியும் பெறுகின்றார்.
இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் அருளக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இறை வார்த்தையை கேட்டு செவிமடுத்து அதனை எங்கள் உள்ளங்களுக்குள் நிலைநிறுத்தி எங்கள் மன்றாட்டுக்களை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்கின்ற நாங்கள் இறைவனுடைய திருவுளத்தின்படியே எங்கள் வாழ்க்கை அமைகின்றது என்பதை உணர்ந்து அவருடைய திருவுளம் எங்கள் தேவைகளில் நிறைவேற்றப்பட வேண்டும், அவருடைய ஈடேற்றம் எங்கள் வாழ்க்கையில் நிலைப்படுத்தப்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு எங்கள் தேவைகளை மன்றாட்டுக்களாக ஆண்டவருக்கு இப்போது ஒப்புக் கொடுப்போம். ஆணவத்தை அகற்றி தாழ்ச்சியை தருகின்ற இறைவா, திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர், இறைமக்கள் நலனை முன்னேற்ற தாழ்ச்சியோடு உழைக்க அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை ஏற்றலும். நீதியை நீரோடையாய் எங்கள் நடுவே பாய செய்கின்ற இறைவா, நாடுகளின் தலைவர்கள் ஏழையரை சுரண்டுகின்றனர், செல்வத்தை குவிக்கின்றனர், தன்னல பூக்கினால் வறியோர் வாழ்வை மலர விடாமல் செய்கின்றனர். இறைவா, இந்நிலை மாற எளியோரை இரக்கத்தோடு நினைக்க, வறியோருக்கு வாழ்வாதாரம் அமைக்க, நீதியோடு நாட்டு தலைவர்கள் செயல்பட அவர்களுக்கு அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டலும். நீதி நேர்மையை நிலைக்கச் செய்யும் இறைவா, நீதியை இழந்து அநியாயமாக துன்புறுத்தப்பட்டு நிம்மதியை இழந்து தவிக்கின்ற எல்லா மக்களுக்கும் உமது வருகையானது நீதியையும் நேர்மையையும் நிலைக்கச் செய்யும் என்று நம்பிக்கை உணர்வை தூண்டி எழுப்ப வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டலும். அன்பின் தந்தையே இறைவா, வர்பம் தொலைக்காட்சிக்கு பல்வேறு விதங்களில் உதவிய அனைவரையும் ஆசீர்வதித்தருளும். விசேட விதமாக இன்றைய நாளில் திருப்பலியில் நேரடியில் கலந்து கொள்ள முடியாமல் பல்வேறு நோய்களாலும் இன்னல்களாலும் அவதிப்படுபவர்களையும் வீடுகளிலிருந்து இத்திருப்பலியில் கலந்து கொண்டவர்களையும் ஆசீர்வதித்து சுகம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டலும். ஆண்டவரே, எங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் ஊற்றெடுத்த ஜெபங்களை உமக்கு மன்றாட்டுக்களாக ஒப்புக் கொடுத்தோம். எங்கள் தேவைகளை விட எங்கள் வாழ்க்கையில் நீர் பதித்து வைத்திருக்கின்ற மீட்பின் தேவைகள் நிறைவேற்றப்படுகின்றன. உம்முடைய திருவுளத்தின்படி அன்னை மரியாள் ஏற்றுக்கொண்டது போல் நாங்களும் கூட உம்முடைய திருவுளத்தை எங்கள் வாழ்க்கையிலே ஏற்று வாழ்வதற்கு தேவையான உள பண்பை எங்களுக்கு தந்தருளும், மனப்பான்மையை எங்களுக்கு வழங்கி அருளும். அன்னை மரியாளின் மனப்பான்மை எங்கள் வாழ்க்கையிலும் பிரதிபலிக்க அருள் புரிந்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக தந்தையே உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா நீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லன்மையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயணமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வு தரும் அப்பமாக மாறுவதாக. இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக.
ஆண்டவரே, அனைத்துலக நிறைவா நீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லன்மையிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுக்கொண்டோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயணமான இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறுவதாக. இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இந்த திருப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி நாம் ஜெபிப்போமாக. ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் தாழ்மையான வேண்டுதல்களும் காணிக்கைகளும் உமக்கு மன நிறைவு அளிக்க வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோம். உம்மிடம் மன்றாட போதுமான தகுதி இல்லாத எங்களுக்கு உமது அருளினால் உமது இரக்கத்தின் பாதுகாப்பை தந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம்மையே தாழ்த்தி உடலெடுத்து முதன்முறை உலகத்தில் வந்தபோது தொடக்கத்திலிருந்தே நீர் வகுத்து தந்த திட்டத்தை நிறைவேற்றி மீட்பின் முடிவில்லாத வழியை எங்களுக்கு மீண்டும் திறந்து வைத்தார். எனவே அவர் மறுமுறை தமது மாண்புக்குரிய மாட்சிமையுடன் வருகின்ற போது இறுதியிலே வெளிப்படுத்தப்படும் நீர் வாக்களித்த மீட்பினை உமது கொடையென நாங்கள் பெற்றுக்கொள்ள இருக்கின்றோம். அதனையே நாங்கள் இப்பொழுதும் கூட விழிப்பாக இருந்து துணிவுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆகவே வானக தூதர்கள், முதன்மை வான தூதர்கள், அரியணையில் அமர்வோர், தலைமை தாங்குவோர், வான்படைகள் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் உமது மாட்சிமையை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்றானவர். ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென்று உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. இயேசு பாடுபட உளம் கனிந்து தன்னை கையளித்த போது அப்பத்தை எடுத்து, தந்தையே உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு கொடுத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும், தந்தையே உமக்கு நன்றி புகழுரைத்து தம் சீடர்களுக்கு கொடுத்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இந்த இரத்தம் பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும்.
இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இருப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு தரும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். திருமுன்னே நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை நீர் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்மையுடன் உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் மெல்கம் கர்தினால் ரஞ்சித் ஆண்டகை, துணை ஆயர்கள், திருநிலையினர்கள் ஆகிய அனைவரோடும் திரு அவையானது அன்பிலே நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாள், அவள் கணவர் புனித சூசையப்பர், திருத்தூதர்கள், புனித யோசேவாஸ் முனியோர், இவ்வுலகிலே உமக்கு உகந்தவர்களாக இருந்த புனிதர்களாகிய அனைவரோடும் நாங்களும் நிலையான வாழ்விலே பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள தாழ்மையுடன் உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடிவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையினால் பயிற்சி பெற்ற நாங்கள் துணிந்து ஜெபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியினால் நாங்கள் பாவத்திலிருந்து விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலம் வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமது மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அழைக்கின்றேன் என்று உமது திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கருணையோடு கண்ணோக்கி திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவரின் அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக.
ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் நமக்கு வழங்கும் அமைதியை, சமாதானத்தை ஒருவருக்கொருவர் அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆன்மீக நற்கருணை செபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் இதயத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன். தெய்வ தரிசனம் தேடும் மனதினம், தேவன் வரவிலே ஜீவன் உருகிடும். இதை பாடாத நாளில்லையே, இதை தேடாத வாழ்வில்லையே. இறைவா இறைவா என் இதயம் இணைவாய். இறைவா இறைவா என் இதயம் இணைவாய். தெய்வ தரிசனம் தேடும் மனம் தினம், தேவன் வரவிலே ஜீவன் உருகிடும். வாழ வழங்கும் வல்ல தேவன் வரவு என்னிலே, வசந்தம் என்றும் வசந்தம் எந்தன் வாழ்வு தன்னிலே. வானதேவன் வார்த்தை அங்கு வடிவமானதே, வாழும் மண்ணும் அழிந்த பெண்ணும் வாழும் என்னிலே. ஒளியே ஒளியே உலகின் ஒளியே, உயிரே உயிரே உயிரின் உயிரே, உமை பாடாத நாளில்லையே, உம்மை தேடாமல் வாழ்வில்லையே. இறைவா இறைவா என் இதயம் இணைவாய். இறைவா இறைவா என் இதயம் இணைவாய். தெய்வ தரிசனம் தேடும் மனம் தினம், தேவன் வரவிலே ஜீவன் உருகிடும். ஆண்டவரே, ஆன்மீக உணவினால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இந்த மறை நிகழ்வுகளிலே நாங்கள் பங்கேற்பதினால் இந்த உலக பொருட்கள் எல்லாவற்றையும் ஞானத்தோடு மதிப்பீடு செய்யவும், விண்ணகத்திற்கு உரியவற்றை உமது வல்லன்மையோடு பெற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு கற்றுக் கொடுப்பீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக தந்தையே உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்து இயேசுவின் மீட்பிலே பங்கு கொள்ள சென்று வாழ்வோமாக. இறைவனுக்கு நன்றி. நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி இயேசுவே. மனிதனை படைத்து மாண்பினை கொடுத்து என்னை இன்று வாழ செய்யும் இறைவனை நான் பாடுவேன். நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி இயேசுவே. மனிதனை படைத்து மாண்பினை கொடுத்து என்னை இங்கு வாழ செய்யும் இறைவனை நான் பாடுவேன். 1000 வார்த்தைகளில் தீராது எங்கள் நன்றி. 1000 வார்த்தைகளில் தீராது எங்கள் நன்றி. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பலியை ஒளிபரப்புவதற்கு தங்களுடைய காணிக்கைகளினாலும் ஜெபத்தினாலும் உதவி செய்த அனைத்து குடும்பங்களுக்கும் இறை ஆசீர் நிறைவாய் கிட்டுவதாக. அத்துடன் வீடுகளில் இருந்து நேரடியாக இந்த திருப்பலியோடு இணைந்து கொண்ட உங்கள் எல்லா குடும்பங்களையும் ஆண்டவர் தாமே நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. கவலை கண்ணீர் போக்கி கண்ணின் மணி போல் காத்தி. கவலை கண்ணீர் போக்கி கண்ணின் மணி போல் காத்தி. ஒரு குலைந்த என்னை உருமாற்றி பலருக்கும் பயனளிக்கும் பகலவனாய் மாற்றினார். பயணங்கள் நிறைவேற பாதைய நீயாகினார். பயணங்கள் நிறைவேற பாதைய நீயாகினார்.